பிப்ரவரி 14ஆம் தேதியோட நடப்பு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்களம் செயலின்னு வந்து ஆப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா போட்டித் தேர்வு அறிவிக்கைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். திறன் 360 இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் அவங்களோட திறன்களை வந்து நிறுவனங்கள் மூலமாக வளர்த்துக் கொள்கிறதுக்கு உதவுகிறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் புதிய பிரதமர் அலுவலகம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு பேர் சேவாதீர்த். முக்கிய அமைச்சக அலுவலகங்களுக்கு பேர் கடமை பவன் வளாகங்கள். தேர்ட் கொஷின், அந்த அலுவலகத்தில் வந்து பிரதமர் கையொப்பமிட்ட திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ரக திட்டம். இது வந்து சாலை விபத்துகளில் சிக்குவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு 1.5 லட்சம் வரைக்கும் சிகிச்சை கொடுக்கலாம். அதே மாதிரி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்துக்கு கையொப்பமிட்டிருக்காரு. புத்தாக்க இந்தியா திட்டத்துக்கு 10,000 கோடி மூலதனத்துடன் 2ஆம் கட்ட நிதி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் உள்கட்டமைப்பு நிதி வந்து 2 மடங்காக்கி கையொப்பமிட்டிருக்காரு. ஃபோர்த் கொஷின், தாய்மை செயலி இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பாதுகாப்பு பெட்டகம் வந்து வழங்க போகிறாங்க. ஃபிஃப்த் கொஷின், வங்கதேச தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த பிரதமராக யார் பதவி ஏற்கிறாங்கன்னா தாரிக் ரஹ்மான். சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் சாம்பியன். 94 பதக்கங்கள், அதில் வந்து 51 தங்கம், 23 வெள்ளி, 20 வெண்கலம் பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம்.